ஊழல் மலிந்த அரசு திமுக அப்படின்னு தாவேக தலைவர். இவர் தன்னைத்தானே கண்ணாடியில பார்த்து பேசுறாரா? தெருவுக்கு தெரு விஜயோட திருமண மண்டபம் அதெல்லாம் எப்படி உருவானது? அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இவர் பிளாக்ல இது வரைக்கும் வாங்கினதே இல்லையா? இந்தி திணிப்பு போராட்டம்ங்கிறது ஒரு காலத்துல நடந்தது அப்படின்பாரு. இப்பவும் திணிப்பு நடந்துட்டு தானே இருக்கு. மும்மொழி கொள்கையை திணிச்சிட்டு தானே இருக்காங்க. அதற்கு எதிராக குரல் ஒரு எலி குஞ்சு அளவுக்காவது இவர் குரல் எழுப்புகிறாரா? பேப்பர் கையில் பேப்பரே இல்லாமல் முதல்வர்கள் வந்தா அவரை நேருக்கு நேர் சந்திக்க திரு விஜய் அவர்கள் தயாராக இருக்கிறதா சொல்றாங்க. எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஆதவ அர்ஜுனாங்கிற அறிவிலி. என்டிடிவி கான்க்ளேவ் நடந்தது இல்லை, இன்டோர்ல கூட இன் கேமரால கூட இந்த மாதிரி பேப்பர் இல்லாமல் வச்சிருந்தியா, பேப்பரோட பேசினியா, அதெல்லாம் தெரியாம 4 குரூப் போட்டோ எடுத்து வெளியிட்ட ஒருத்தரை பற்றி உங்களுக்கு இன்னும் பல ஜென்மம் எடுத்து வந்தாலும் எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வரின் ஆளுமை உங்களுக்கு வரவே வராது என்பதை ஆதவ அர்ஜுனாக்கு போய் சொல்லுங்க. நகராட்சி துறையில ஊழல், டாஸ்மாக்ல ஊழல், இப்படி மன்னிக்க முடியாத ஊழல் மலிந்த அரசு திமுக அப்படின்னு தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? இவர் அடுத்த வேஸ்ட். தமிழ்நாட்டில் பண்டில் ஆஃப் வேஸ்ட் நிறைய கிளம்பிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள், இளைஞர்கள், குறிப்பாக அண்ணாமலைக்கும் அப்படிதான், இளைஞர்கள், சிந்திக்க தெரியாத இளைஞர்கள், சொல்வதையெல்லாம் நம்புகின்ற ஒரு இளைஞர்கள் கூட்டம் இவர்கள் பின்னாடி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த நடிகரும். அவர் இன்னமும் தலைவர் என்று சொல்லக்கூடிய பக்குவம் எனக்கு வரல. அவர் வேணால் தலைவர்னு வச்சுக்கலாம், ஆனால் எனக்கு அந்த பக்குவம் இன்னும் வரல. அந்த வகையில் ஊழல் மிகுந்திருக்கிறது அப்படின்னா இவர் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து பேசுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இவர் இன்னமும் ஓப்பன் பண்ணப்படாத அக்கௌண்ட் அப்படின்ன போது அவருடைய கட்சியிலிருந்து வந்து பேசுகிறவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, எங்களிடம் எந்த தவறுகளும் இல்லை, எங்கள் மீது எதையுமே நீங்கள் குற்றமாக சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாம். ஆனால் இவர் இதற்கு முன்பாக வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கையை புரட்டி பார்த்தாலே தெரியும் இவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு கணக்கு சொல்லுங்களேன். ஊழலை பற்றி பேசுகிறார்ல, இவர் இது நாள் வரைக்கும் வாங்கிய அந்த திரைத்துறையில் பணியாற்றிய அந்த காலத்துக்கான செல்வம் அல்லது பணம் அல்லது எதையுமே வருமானம், அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க. இவர் பிளாக்ல இது வரைக்கும் வாங்கினதே இல்லையா? நீங்கள் விருகம்பாக்கத்துலேயோ வடபழனிலேயோ போனீங்கன்னா தெருவுக்கு தெரு விஜயோட திருமண மண்டபம் இருக்கும். தெருவுக்கு தெரு விஜயோட திருமண மண்டபம் அதெல்லாம் எப்படி உருவானது? அதெல்லாம் முதல்ல கணக்கு காமிக்க சொல்லுங்களேன். அதை தவிர இவர் வெளிநாட்டு கார் கொண்டு வந்து அதை புதுச்சேரியில் கொண்டு வந்து இறக்கி அதற்கான வரி கட்டாமல் கொண்டு வந்த அந்த கதையெல்லாமும் நிறைய இருக்குல்ல. இப்படியாக இவர் மீதும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே இருக்கு. ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரை யோசிங்களேன். 14 வயசுலப்பா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 14 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? கொடியை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இது அல்லவேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரியான ஒரு கருத்தியல், இதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கொள்கை பிடிப்பு. நம்முடைய தலைவர் எடுத்துக்கோங்களேன். மிசால அவர் படாத துன்பங்கள் இல்லை. சிறையில் அடைபட்டு தன்னுடைய குழந்தையை கூட பார்க்க முடியாத ஒரு சித்திரவதைக்கு தானே ஆளானார். இப்படியான வரலாறு இவருக்கு இல்லையே. மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வரலாறு. இப்போவும் நிறைய போராட்டங்கள் இருக்கு. மொழி போராட்டம் இருக்கு. மக்களுடைய பிஜேபியை எதிர்த்து நாம் செய்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் 1000 இருக்கு. அதுலெல்லாம் இவர் பங்கேற்றாரா? இந்தி திணிப்பு போராட்டம்ங்கிறது ஒரு காலத்துல நடந்தது அப்படின்பாரு. இப்பவும் திணிப்பு நடந்துட்டு தானே இருக்கு. மும்மொழி கொள்கையை திணிச்சிட்டு தானே இருக்காங்க. அதற்கு எதிராக குரல் ஒரு எலி குஞ்சு அளவுக்காவது இவர் குரல் எழுப்புகிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது கேட்டிருக்கோமா? அவரோட மாநாட்டில் போய் நின்று ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அது ஒன்று தான் நாம் இவருடைய குரலை கேட்கின்ற நேரம். அதை தவிர வேற எந்த இடத்துலையும் கருத்தை பதிவு செய்யாதவர் இப்போ திரும்ப திரும்ப திமுக அல்லது நம்முடைய முதல்வர் பெயர் இதை மட்டுமே சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம்தான். இந்த ரெண்டையும் சொல்லும் போதுதான் அவருக்கு கைதட்டல் கிடைக்குது. அதனால் அவருக்கே ஒரு புகழ் வெளிச்சம் வரணும், அவருக்கே அவருடைய தொண்டர்களிடமிருந்து ஒரு கைதட்டல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பேச வேண்டிய ஒரே கருத்தியல் திமுக, நம்முடைய தலைவர், அதைத்தான் அவர் செய்துட்டு இருக்காரு. சரி, ஊழல் மலிந்திருக்கு அப்படின்னா கண்டுபிடிங்க, ஆர்டிஐ இருக்கு, கேஸ் போடுங்க, என்னெல்லாமோ பண்ணலாம். உங்களை யாரும் தடுக்கலையே. நம்முடைய முதல்வர் அதையெல்லாம் தடையா செய்யறதே இல்லையே. அப்போ செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரதே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்த திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேப்பர் கையில் பேப்பரே இல்லாமல் முதல்வர்கள் வந்தால்
அவரை நேருக்கு நேர் சந்திக்க திரு விஜய் அவர்கள் தயாராக இருக்கிறதா சொல்றாரு. இது சம்பந்தமா அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஆதவ அர்ஜுனாங்கிற அறிவிலி. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. என்டிடிவி கான்க்ளேவ் நடந்தது இல்லை, அதில் இவருடைய தலைவரை பேட்டி கண்டதாக சொன்ன அந்த பேட்டி கண்ட நிருபரை அவருடைய பேட்டியை தான் நாம் எல்லாருமே பார்த்தோம். ஏன் அங்கே இண்டோரில் கூட பேட்டியை நேரடியாக பேச முடியாமல் இருந்த ஒருத்தர், இண்டோரில் கூட 4 பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்தித்து பேச முடியாமல் இருந்த ஒருத்தர், இண்டோரில் கூட இன் கேமராவில் கூட இந்த மாதிரி பேப்பர் இல்லாமல் வச்சுருந்தியா, பேப்பரோட பேசினியா, அதெல்லாம் தெரியாமல் 4 குரூப் ஃபோட்டோ எடுத்து வெளியிட்ட ஒருத்தரை பற்றி ஒரு ஆதவ அர்ஜுனா இவ்வளோ பேசுகிறாருன்னா அதை பற்றி நாம் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதுதான் முதல் கேள்வி. அடுத்தது, இவரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இது. யோசிச்சு பாருங்களேன், என்டிடிவி கான்க்ளேவில் நம்முடைய முதல்வர் போய் பேசினார். மிக அற்புதமான ஒரு உரை. ஏன் அவர் பேப்பர் இல்லாமல் வரணும்? அது முதல் கேள்வி. ஏனென்றால் நம்முடைய முதல்வர் கொடுப்பது, முதல்வர் பொறுப்புக்கு வந்த பின்பு, பிரதமர் பொறுப்புக்கு வந்த பின்பு அவர்கள் பேசுவது எல்லாமே டேட்டாவோட இருக்கணும், புள்ளி விவரத்தோடு இருக்கணும் என்னும்போது அதை கையில் குறிப்பாக வைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. உலகளாவிய அளவில் தலைவர்கள் பின்பற்றுவது இதுதான். ஏன்னா ப்ரொஃபஷ்னலி ராங்காக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதை தவிர எத்தனை முறை நம்முடைய முதல்வர் தில்லிக்கு சென்று வந்தாலும் வெளிநாட்டுக்கு சென்று வந்தாலும் உடனடியாக செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரடியாக பேசுகிறார், எக்ஸ்டெம்போராக தான் பேசுகிறார். அப்போ யாரும் எழுதி கொடுத்து பக்கத்து மண்டபத்தில் எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு வந்தெல்லாம் பேசலை. தன்னுடைய அனுபவங்கள் என்னவாக இருந்தது, தாங்கள் எதை பேசினோம், அதற்கான தீர்வாக எதை யோசித்தோங்கிறதெல்லாம் நம்முடைய முதல்வர் எத்தனையோ முறை செய்தியாளர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்லணும். அவருக்கு இது நாள் வரைக்கும் பேப்பரை தொட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், இது நாள் வரைக்கும் பத்திரிகையை வாசிச்சிருக்க மாட்டார், இது நாள் வரைக்கும் ஊடகங்கள் நியூஸையும் பார்த்துருக்க மாட்டார். அதனால் இவருக்கு இங்கேருந்து ஓடி போய் டெல்லியில் காலில் விழுறது, இல்லை அங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் வேறு அவர் மெம்பராக இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இப்படியாக ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிற வேலையை அவர் செய்யட்டும். அடுத்தது, இவருடைய தலைவரை சந்திப்பதற்கு நம்முடைய முதல்வர் எதுக்கு 1-to-1 வரணும்? அவ்வளவு உயர்ந்த ஆளா நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நான் திரும்பவும் இதை பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்கேஜியில் இருக்கீங்க. ஒரு யூனிவர்சிட்டி பிஹெச்டி ஸ்காலரை போய் உடனடியாக நானும் பிஹெச்டி ஸ்காலர் தான், நீ எங்கிட்ட ஒண்டிக்கு ஒண்டி வா அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? ஒண்டிக்கு ஒண்டி வர்றது, வரியா சண்டைக்கு வரியா அப்படிங்கிறது, வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு வா 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 எங்கிட்ட சண்டைக்கு வா அப்படின்னு இந்த உசுப்பேத்துற வேலையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு லைம்லைட் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணுங்கனால எதற்கு எடுத்தாலும் நம்முடைய முதல்வரை அவர்கள் பேசுவதுங்கிறது கண்டனத்துக்குரியது. முதல்ல உங்களுடைய தலைவரை முதல்ல பனையூரை விட்டு வெளியில் வர சொல்லுங்க. எதை பற்றி பேசினாலும் அவர் கருத்தே சொல்றதில்லை. தனிப்பட்ட விஷயத்தை பற்றி இன்னொரு பிஜேபி தலைவர் பேசினாலும் கூட கருத்து சொல்லாமல் இருக்கிறார் என்றால் எதற்குத்தான் நீங்கள் கருத்து சொல்ல போகிறீர்கள்? எதற்குத்தான் பேச போகிறீர்கள்? வாயை திறந்து பேசாத ஒருவரை வச்சுக்கிட்டு நீங்க எங்களுடைய முதல்வரை, நம்முடைய தலைவரை பேசவா, ஒண்டிக்கு ஒண்டி வான்னு சொல்றதெல்லாம் நியாயத்திலேயே சேர்த்தி இல்லை. எந்த விஷயத்தை பற்றி யார் பேசினாலும், இவருடைய திரைப்படத்தை பற்றி பேசினாலும், அல்லது இவரோடு திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை பற்றி பேசினாலும் கூட எதற்குமே வாயை திறக்காத ஒருத்தர் எதற்காக எங்களுடைய தலைவரோடு வந்து பேசணும்? நீங்கள் எதற்காக இந்த லைம் லைட்டு? இதைத்தான் நான் கேட்குறேன். நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவர் இவரோடு பேசிட்டா அது ஒரு புகழ் வெளிச்சம் ஆகும்ல. அதற்காக இவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிட்டு இருக்காங்க. என்டிடிவி இன்டர்வியூ முதல்ல அதை வெளியிட சொல்லுங்க, அப்புறம் வந்து நம்ம முதல்வர் பேசுறதை பற்றி பார்க்கலாம். முதல்ல என்டிடிவி இன்டர்வியூவை வெளியிட சொல்லுங்க. அது இன் கேமரா தானே, அதில் என்ன சிட்சாட் தானே பண்ணியிருப்பீங்க, டீ குடிச்சிட்டு அதுலேருந்து சில காட்சிகளை முதல்ல கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் நம்முடைய முதல்வர் பேசுவதை பற்றி யோசிக்கலாம். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. உங்களுக்கு இன்னும் பல ஜென்மம் எடுத்து வந்தாலும் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வரின் ஆளுமை உங்களுக்கு வரவே வராது என்பதை ஆதவ அர்ஜுனாக்கு போய் சொல்லுங்க.